அன்பின் உள்ளங்கள, இன்னைக்கு நாம் படித்த நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரின் கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டு உள்ளம் குமரி அழுதார் அப்படின்னு வாசிக்கிறோம். இயேசு லாசரினுடைய நோயுற்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே வேதத்தில் ஒரு வாக்கியம் சொல்றார், இந்த நோய் மரணத்தில் கொண்டு போய் முடியாது, மாறாக இந்த நோய் வந்திருப்பதற்கான காரணமே தெய்வத்தின் மாட்சிமை வெளிப்படும்படியாகத்தான் அப்படின்னு. அப்போ இயேசு ஆண்டவருக்கு தெரியும், இவன் மரித்து போனாலும் இவனை உயிரோடு கொண்டு வர என்னால் முடியும், என நான் தெய்வம், மாட்சிமை விளங்கும்படியாகத்தான் இந்த காரியம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே மாட்சிமை விளங்கும்படியாகத்தான் இந்த காரியம் நடைபெற்றிருக்கிறது. அவன் நோயுற்று இறந்து போனான். நோயுற்று இறந்து போய் 4 நாட்கள் கல்லறையிலே கிடக்கிறான். இந்த கல்லறையில் கிடக்கக்கூடிய லாசரை என்னால் வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு நன்றாக தெரியும். தெரிந்திருக்கும் பொழுது எதற்காக இயேசு ஆண்டவர் உள்ளம் குமுறி அழணும். சாதாரண அழுக கிடையாது, குமுறி வேதனையில அழுதார் அப்படின்னு வேதம் சொல்லுது. தெளிவான விளக்கம் என்ன தெரியுமா? அநேகர் சொல்லுவதுண்டு, ஏன்னா இயேசு ஆண்டவர் லாசர் மீது ரொம்ப பிரியம் வச்சிருந்தார், அதனால தான் அவர் உள்ளம் குமுறி அழுதார் அப்படின்னு. இருக்கலாம், அதுவும் ஒரு காரணம்தான். ஆனால் அதைவிட ஒரு சிறந்த காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பாருங்க. இயேசுவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள் லாசரின் சகோதரிகள். உம்முடைய நெருங்கிய நண்பன் நோயுற்று இருக்கிறான், நீர் வந்து அவனை சுகப்படுத்தும். இதான் செய்தி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான செய்தி இதான். நீங்க வந்தா அவனுக்கு சுகம் கிடைக்கும். அப்போ அவர்கள் எதிர்பார்த்தது என்ன? சாதாரண சுகம். அப்போ இயேசு என்ன பண்ணியிருக்கணும்? அவன் இறப்பதற்கு முன்னதாக அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். ஆனா வேதம் சொல்லுது, இயேசு ஆண்டவர் வந்தப்போ அவனை கல்லறையில வச்சு ஏற்கனவே 4 நாட்கள் ஆயிடுச்சுது அப்படின்னு சொல்லி. யூதர்களுடைய சட்டத்தின் பிரகாரம் ஒருத்தர் மரித்து போனால் அதே நாள்ல அவரை அடக்கம் பண்ணணும். அப்போ லாசரை கல்லறையில வச்சது அவன் இறந்த அதே நாள்ல. அப்படின்னா இயேசு வந்தப்போ 4 நாட்கள் ஆயிடுச்சுது அப்படின்னா, இப்போ லாசர் இறந்து எத்தனை நாட்கள்? 4 நாட்கள். இந்த 4 நாட்களுக்குள்ள மற்றவர்களை விடுங்க, மார்த்தா மரியா இவங்க 2 பேருக்கும் இயேசுவினது வல்லமை நன்றாக தெரியும். நன்றாக தெரிந்தும் கூட எதற்கு அவங்க இயேசு ஆண்டவர் வந்ததன் பிறகும் கூட மரியா இயேசுவை பார்க்க வரல. வேதனையில மார்த்தா இயேசு கிட்ட சொல்றாங்க, நீங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு. அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்தாலும் அந்த நம்பிக்கையை அவங்க கடவுள் மீது வைத்திருந்தும் கூட ஆழமாக வைக்கல. இப்போ நம்முடைய ஒரு ஃப்ரெண்டு, மற்றவங்க நம்ம நம்பாம போகட்டும், ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாம நிக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை சாடுறாங்க, ஏதோ ஒரு தப்பான காரியம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம குற்ற உணர்வோடு பார்க்கும்படியாக எல்லாரும் நிற்கிறாங்க. எல்லாரும் நம்ம சாடுறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, நீ தான் பண்ணி இருக்கிற, நீ பண்ணதான் தப்பு, இதுக்கு நீ தான் காரணம், 100க்கு 100% எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் நினைக்கட்டும், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு மற்றவங்க போல நினைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மற்றவங்க நினைக்கிறது உங்களுக்கு வேதனையை கொடுக்குமா? அதை தாண்டி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டே உங்களை சந்தேகப்பட்டா உங்களுக்கு அது வேதனையை கொடுக்குமா? அதே விஷயம்தான் இங்க மார்த்தா மரியா 2 பேருக்கும் இயேசுவின் வல்லமை நன்றாக தெரியும். இவங்க 2 பேரும் இயேசுவினது அற்புதங்களை அருகில் இருந்து பார்த்தவங்க. இயேசு ஆண்டவர் உயிர் பெற்று எழ வைத்தவர்களை கூட இவங்க பார்த்துருக்குறாங்க. இயேசு ஆண்டவர் குருடர்களுக்கு பார்வை, முடவனுக்கு நடப்பதற்கான வல்லமை, பேச்சிழந்தவனுக்கு பேசக்கூடிய வல்லமை, இவற்றை எல்லாம் கொடுக்கும் பொழுது அவற்றை எல்லாம் விட்னஸ் பண்ணவங்க. உங்களுக்கு தெரியும். அதனால தான் மார்த்தா சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க கேட்டா இப்ப கூட தெய்வம் பண்ணுவார். அவங்க அந்த இடத்துல ஆண்டவரை 50-50 தான் நம்பினாங்க. அதனால தான் இயேசுவுக்கு வேதனை. இத்தனை காரியங்கள் நான் பண்ணியும் கூட உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையே, நான் உடனடியாக உங்க சகோதரன் நான் கல்லறையிலிருந்து வெளியில கொண்டு வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை இல்லையே. அதனால தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்களே என்னை நம்பலையே அப்படின்னு சொல்லி இயேசு வேதனைப்பட்டு தான் உள்ளம் குமுறி அழுதார்.
இன்னைக்கு அந்த நிலையில தான், இயேசுவின் நிலையில தான் எத்தனையோ பெற்றோர் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ பேர், எத்தனையோ கணவன்மார், எத்தனையோ மனைவிமார், எத்தனையோ நண்பர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களை நம்பாம போயிட்டாங்களே, என்னுடைய சொந்த மனைவி, என்னுடைய சொந்த கணவன், என்னுடைய சொந்த பிள்ளைகள், என்னுடைய சொந்த பெற்றோர் நம்பாம போயிட்டாங்களே. எவ்வளவு பண்ணி இருக்கிறேன், ராத்திரி பூரா கண் விழிச்சு பார்த்தனே, என்னுடைய ரெஸ்ட் டைம் கூட நான் பார்க்காம வேலை பண்ணி பண்ணி இவர்களுக்காக நான் உழைச்சனே, என்ன நம்பாம போயிட்டாங்களே. அந்த வலியை எதனாலும் ஈடுகட்ட முடியாதுங்க. ஆகவே இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல உள்ளம் குமுறி அழுதது தன்னுடைய நண்பன் இறந்துட்டான் அப்படி என்பதற்காக அல்ல. அவனுடைய சகோதரிகள் தன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை இல்லையே அப்படி என்பதை நினைச்சு வேதனைப்பட்டு தான் அழுதாரு. ரெண்டாவது காரியம், இயேசு ஆண்டவர் கல்லறைக்கு முன்னாடி போயிட்டாரு. போனவர் எதற்கு மற்றவங்களை பார்த்து கல்லை புரட்டி விடும்படி சொல்லணும்? எதற்காக தெரியுமா? ஒருத்தனுடைய ஆசிருக்கு நாமும் காரணமாக இருக்கணும் அப்படி என்பதை உறுதிப்படுத்த தான். இன்னைக்கு ஒருத்தனுடைய வீழ்ச்சியில நாம எவ்வளவுக்கு நம்முடைய பங்கு கொடுக்கிறோம். ஒருத்தனை கால்வாரி விடணும் அப்படின்னு சொன்னா அவனை குறித்து என்னதெல்லாம் இல்லாது பொல்லாது பேசிடுறோம். இதெல்லாம் பண்றது இலகுவாக இருக்கும். ஆனா ஒருத்தனுடைய வளர்ச்சிக்கு நாம கை கொடுத்து உதவுவது எவ்வளவுக்கு இருக்குது, அதுதான் முக்கியம். அப்படி என்பதை உறுதிப்படுத்தத்தான் இயேசு ஆண்டவர் கல்லை புரட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த கல்லை புரட்டுவது அவர் கடினமான காரியம் கிடையாது. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3வது நாள்ல வெளியே வந்தப்போ கல்லறையை மூடி வைத்திருந்த கல் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அதை அவரால் பண்ண முடியும்னா ஏன் இதை இங்க பண்ணி இருக்க முடியாது? அவர் பண்ணாததற்கு காரணமே எல்லாருடைய that cooperation is so important in everybody's life blessing. If you want to receive the real blessing in life, you need the cooperation and the collaboration of your brethren. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்க சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு முக்கியம். ஒருத்தன் அழுகிறான், ஒருத்தன் கவலையில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான், வியாதியில் இருக்கிறான், தொல்லையில் இருக்கிறான், ஒரு இழப்பில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் போய் தோள் கொடுங்க. இதான் இயேசு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தரக்கூடிய 2வது படிப்பினை. 3வது படிப்பினையை பாருங்களேன். லாசர் உயிரோடு வெளியில் வந்துட்டான். வந்ததுமே இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ அவனுடைய கட்டுக்கள் இருக்கு இல்லையா, இந்த கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்க. இயேசு நினைச்சிருந்தா அந்த கட்டுக்களை அவரே அவிழ்த்து விட்டு இருக்கலாம், அல்லது அவிழ்ந்து போகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா உயிரோடு கொண்டு வந்தவருக்கு அந்த கட்டுக்களை அவிழ்த்து விடுவது அவ்வளவு என்ன கடினமான காரியம் கிடையாது. அவர் சொல்றாரு, இன்னைக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன், அதற்கு நீங்க தான் முயற்சி போடணும். உங்களை சுற்றி கட்டி இருக்கக்கூடிய துர்நாற்றம் வீசக்கூடிய பாவம் என்கின்ற கட்டுக்களை நீங்க முதல்ல களையணும். எப்படி நினிவே ஜனங்கள் அன்னைக்கு ஆண்டவராகிய கடவுளினது செய்தியை கேட்டதும் தங்களது ஆடைகளை களைந்து விட்டு சாம்பல் மேல் சாக்குடை உடுத்தி உட்கார்ந்துக்கிட்டு நோன்பு இருந்தார்களோ, அதே போன்று நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுக்களை, பாவ காரியங்களை, தீமையின் காரியங்களை, புரணி பேசுறத, பொய் சொல்றத, அடுத்தவனுக்கு குழி பறிக்கிறத, ப்ரமோஷன்ல இருக்கக்கூடியவனுக்கான வாய்ப்பை தட்டி விடுறதில்ல, நல்ல உயரங்களை காணக்கூடியவனுடைய பெயரை கெடுப்பதில்லை, இப்படியான காரியங்களை உங்க வாழ்க்கையிலிருந்து களைந்து விடணும். இப்ப வரைக்கும் என்னென்ன காரியங்கள் நீங்க பண்ணிக்கிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ, இதெல்லாம் பெரிய தப்பு கிடையாது அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அவற்றை எல்லாம் தான் கழற்றி விடணும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. அவர் லாசருக்கு உயிர் கொடுத்துட்டாரு. ஆனால் அவன் வாழணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான வழியை நீங்கள் தான் ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா அவன் மறுபுறப்படுத்தி வந்த அளவுக்கு வந்திருக்கிறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவனுடைய ஆடைகளை களையணும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த ஒரு கல்லறையின் ஆடைகளை உடுத்திக்க கூடாது.
பாவ காரியங்களை உடுத்திக்க கூடாது. எல்லாவற்றையும் கலற்றி விடுங்க, கலற்றி விடுங்க. இந்த தபசு காலத்தில் கலற்றி விடுங்க. போதை பழக்கத்தை கலற்றி விடுங்க. புகைப்பிடித்தல் பழக்கத்தை கலற்றி விடுங்க. மதுபான பழக்கத்தை கலற்றி விடுங்க. குடும்பத்தில் சண்டை போடுற பழக்கத்தை கலற்றி விடுங்க. மனைவியை சந்தேகப்படுற பழக்கத்தை கலற்றி விடுங்க. கணவனோடு எரிந்து விழுகின்ற பழக்கத்தை கலற்றி விடுங்க. இப்படி என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு பாவ காரியங்கள் என்று மனதில் படுதோ அவற்றையெல்லாம் இன்னைக்கு இப்பொழுது இதுவே சிறந்த காலம். இன்றைய மீட்பினால் உடனடியாக களைந்து விட்டு பாருங்கள். வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கான சிகரங்களை காண்பிப்பார். நம்பிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு மார்த்தா மரியாவை பார்த்து அழுத பொழுது, என்னம்மா நீங்க என் மேல வச்ச நம்பிக்கை அவ்வளவுதானா அப்படி என்கின்ற கேள்வி நிலையில அழுதார். அந்த நிலை நாம் அவருக்கு கொடுக்கக்கூடாது. அவரை நம்பினால் அவர் நமக்கு மாட்சியை காண்பிப்பார் என்று உறுதியாக நாம் நம்பணும். உறுதியாக நம்பணும். அப்படி நம்பினால் அவர் சந்தோஷப்படுவார், அழ மாட்டார். விண்ணகத்தில் இருக்கிற அவரை அழ வைக்க வேண்டாம். இரண்டாவது காரியம், புரட்டிடுங்க, கல்ல புரட்டிடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைக்கற்கள் அத்தனை உங்களால புரட்ட முடியல, ஆவியானவருடைய வல்லமையை கேளுங்க. ஆவியானவர் வந்தால் you and God are majority. நீங்களும் ஆவியானவரும் தெய்வமும் சேர்ந்து உங்களது பெரும்பான்மை. அவருடைய உதவி மூலமாக புரட்ட முடியாத கற்களை எல்லாம் புரட்டிட முடியும். அடுத்த காரியம், உங்க வாழ்க்கையில விடாப்பிடியாக கட்டி வைத்திருக்கக்கூடிய கல்லறையின் ஆடைகளை எல்லாம் களைந்து விடு. வாழ்க்கை ஆசிரின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். ஆமென்.